வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் மணக்க மணக்க நம்ம கிராமத்து முறை மீன் குழம்பு தாங்க. முரட்டு மீனாக இருக்குல்ல, இது எங்கள் ஊர் வடூர் ஏரியோட மீனுங்க. இதில் உள்ள கொழுப்பு தான் அப்படி தகன்னு தெரியுது. 5 கிலோ முரட்டு மீனாக ஒரு மீன் எடுத்து 30 பேருக்கு வச்ச குழம்பு 40 பேர் வரையும் சாப்பிட்டாங்க. பெரிய அளவில் செஞ்சாலும் ஈஸியான செய்முறை மெத்தடு தாங்க. அட்டகாசமாக சுவையாக இருந்ததுங்க. நல்லா மாங்காய் போட்டு வச்ச இந்த மீன் குழம்பு கூட இந்த துண்டுகளை எடுத்து மீன் வறுவலும் செஞ்சேங்க. இது ஊரில் கிராமத்தில் தான் இந்த சமையல் செஞ்சேன். எங்கள் வடூர் ஏரி மீன் ரொம்பவே சிறப்புங்க. அவ்வளோவா மண்மனம் மாறாத சுவையில் இந்த மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக, இந்த மீன் குழம்பு மீன் வறுவல் ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு முழுசாக பாருங்கள். வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்களும் அசால்ட்டாக சமைப்பீங்க. 30லேருந்து 40 பேருக்கு சமைக்கிறது கூட ரொம்ப அசால்ட்டான்னு நினைப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மீன் பார்த்திங்கன்னா நடு துண்டுகளெல்லாம் வறுவலுக்கு எடுத்துருக்கேங்க. இதுக்கு மிளகுத்தூள், வெறும் பூண்டுங்க, இஞ்சி இல்லை அரைச்சது. இது குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், தக்காளிங்க. இது கூட நிறைய சமையல் செஞ்சேங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் மீன் வறுவல் தான். இந்த தலையை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இன்றைக்கி மட்டன், சிக்கன் எல்லாம் பயங்கர விருந்துங்க. ஒரே அலப்பற சமையல். எல்லாமே நான் தான் சமைச்சேன். எடுப்பிடிக்கு ஏகப்பட்ட ஆள் இருந்தால் நான் 100 பேருக்கு கூட சமைப்பேங்க. இந்த புளி கொஞ்சம் குழம்புக்காக ஊற போட்டிருக்கேன். இந்த தலை, வால், ஒரு 2-3 நடு துண்டுகளை மட்டும் எடுத்து அப்படியே வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயமும், தக்காளி, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் சேர்த்து கட் பண்ணியிருக்கு. நான் தாளிக்கும் போது அளவுகள் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வறுவல் மீனுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். உப்பை ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா மீன் வந்து நல்லா உப்பு காரமெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். இந்த மீன் வறுவலுக்கு நான் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் மசாலா கிடையாதுங்க. எங்கள் மாமியாரோட மெத்தடில் தான் இன்றைக்கி சமைச்சேன். இதில் வந்து வெறும் பூண்டுங்க, நல்லா தோலோடு அப்படியே நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்ல மிளகுங்க. மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். மீன் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ இருக்குங்க. இந்த மீன் வறுவல் செய்கிறது மட்டும் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்தது. நல்ல பல்கான பீஸுங்க. கிராமத்துலலாம் குட்டி பீஸெல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லை. முரட்டு பீஸு சாப்பிட்டு தாங்க பழக்கம். இப்போ மிளகுத்தூள், மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் தனி மிளகாய் தூளுங்க, இதையும் சேர்த்துடலாம். இது கடையில் வாங்கின மசாலா தாங்க எல்லாமே. அதனால தான் பார்க்கவே கொஞ்சம் தகன்னு மின்னுது. வெயில் காலம் வேறு, கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக போடுன்னு பின்னாடி எங்கள் அண்ணி வேற கத்திக்கிட்டே இருந்தாங்க. மிளகு வேற போட்டிருக்கோமா, நல்லா சுருக்குன்னு சாப்பிடுவாங்கங்க கிராமத்தில். இது கூட வந்து லெமனும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து புளித்தண்ணி சேர்க்குறோம். ஏன்னா கிராமத்துக்காரவங்க வந்து கவுச்செல்லாம் அடித்தா சாப்பிட மாட்டாங்க. இது கூட லேசாக எண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. இந்த உப்பு, புளி, காரம் இதெல்லாம் நல்லா மீனில் பிடிக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு இதை போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மசாலா வந்து எண்ணெய்க்குள்ளே மீனை போடும்போது பிரிஞ்சு போகாது. அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுறோம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் மறக்காமல் ட்ரையான மிளகு பொடியும் அந்த பூண்டையும் அரைச்சி போடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது அப்படி போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவருங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து எதுக்காக போடுறோம்னா எண்ணெய்க்குள்ளே மசாலா மீனை போடும்போது மசாலா பிரிஞ்சியும் போகாதுங்க. அதே நேரம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல விசேஷங்கள்லாம் கிராமங்கள்லையும் சரி, டவுன்லேயும் சரி, விசேஷத்துக்கு நீங்கள் மீன் பொரிக்கிறீங்க, இல்லை விருந்தினர்கள் வர்றாங்கன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரை கடைசியாக சேர்த்து பொரிங்க. சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஊறட்டுங்க. நம்ம இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாமா? பயங்கர அலப்பறையோட இந்த சமையலுங்க. வீடியோ எடுத்தது என்னோட தம்பி ஒய்ஃபு தாங்க எடுத்தா. பயங்கர பரதநாட்டியம்லாம் ஆடிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேமரா ஸ்டாண்டெல்லாம் தூக்கிட்டு போகல கிராமத்தில். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா மீன் வந்து ஓவர் கொழுப்புங்க. அதனால் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயங்க. இது வந்து நான் ஒரு 30 பேருக்கு கணக்கு போட்டு வச்சேங்க. நான் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஒரு 40-45 பேர் சாப்பிட்டாங்க. ஏன்னா இதில் உப்பு, புளி, காரம் ஜாஸ்தியாக இருக்கும்போது கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. அதுக்காக நீங்கள் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வதக்கணும் இல்லை. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் அண்ணி. வெங்காயம் ஒருத்தவங்க கட் பண்ணாங்க, தக்காளி ஒருத்தவங்க கட் பண்ணாங்க, கரண்டி கூட ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க, அடுப்பு எரிக்கிறது கூட ஒருத்தவங்க பிடிச்சி விட்றாங்க. சமையல் யார் தெரியுமா? நான் தான். இப்போ வந்து தக்காளியை போட்டுடலாங்க. தக்காளி வந்து
மாங்காய் போட போகிறோம், புளி சேர்க்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நீங்கள் 1 கிலோ மீனுன்னா 2 தக்காளி சேர்க்குறீங்கன்னா அதுதான் கணக்கு. ஆனால் வந்து இது அளவு நபர்கள் கூடங்கிறதுனால நான் இதில் ஒரு 1/2 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேங்க. இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வந்து வணங்குறதுக்காக உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே நான் சேர்த்துட்றேங்க. அப்புறம் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்பு கொதிக்கும்போது கொஞ்சம் சேர்த்தோம்னா அந்த மீன் மாங்காவுக்கெல்லாம் நல்லா உப்பு எடுத்துக்கும். இப்போ உப்பு போடுறது எதுக்குன்னா அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணுங்க. மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அப்படி ஒரு வாசனை. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. இது கிராமத்தில் நாங்கள் கொல்லை பக்கமாக அடுப்பை கூட்டிட்டோம். நல்லா கூடி பாயை விரித்து போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி பயங்கர அண்ணியார், தம்பி ஒய்ஃபு, எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி எல்லாரும் சேர்ந்து சமைச்ச இந்த சமையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. மசாலா பாருங்கள். இதுக்கு வந்து நான் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் 200 கிராம் எடுத்திருந்தேங்க. தனி மிளகாய்த்தூள் 50 கிராம் எடுத்திருந்தேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேங்க. புளி கரைச்சல் பார்த்திங்கன்னா நல்ல என் கை பெருசுக்கு நல்ல பெரிய உருண்டையாங்க. ஒரு லெமன் கணக்குக்கு எடுத்துக்கிட்டியா 3 லெமன் அளவுக்கு கணக்கு போட்டு புளி எடுத்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் சேர்க்க போகிறோம். அதனால் புளியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கருப்பு புளி வந்து குழம்புக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். தேங்காய் கூட சோம்பு சேர்த்து அரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீனோட அந்த தலைகளை போட்டு ஒரு கொதி விடணும். நல்லா வந்து அந்த மீனோட தலை நல்லா முரட்டு தலைங்க. இத்துணூண்டு தலையெல்லாம் இல்லை, நல்ல பெரிய தலை. அதனால் அதை போட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் அந்த மீன் துண்டுகளை சேர்க்கணுங்க. அவசரம் கொடுக்க மீனை வந்து காட்டுறதுக்குள்ளே என் தம்பி ஒய்ஃபு ஃபோனை காமிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ மீன் போட்ட உடனே மாங்காவையும் சேர்த்துடலாம். மாங்காவை சேர்த்ததுக்கப்புறம் பக்கத்து அடுப்பில் கொஞ்சமாக நெருப்பு இருந்தது. அதில் இந்த குழம்ப தூக்கி வச்சுட்டோம். ஏன்னா இந்த தலை வந்து உடஞ்சி போகாது. தலை மட்டும்தான் இதில் மெயினாக சேர்த்துருக்கோம். சும்மா ஒரு 2, 3 துண்டு ஒரு வால் தான் சேர்த்துருக்கோம். மீன் குழம்போட ஃப்ளேவர் மட்டும், மீனோட ஃப்ளேவர் மட்டும்தான் அந்த குழம்புல இருக்கும். மீனெல்லாம் இருக்காதுங்க. இந்த பல்கான தலையை யார் சாப்பிட்டதுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ஒரு பெரிய விஐபி தான் சாப்பிட்டாங்க. இந்த வால் கூட கரைஞ்சி போகலை பாருங்கள். ஏன்னா இது உயிர் மீன், அவ்வளோ சீக்கிரம் உடையாது, கரையாது. நான் ஒரு 2, 3 பீஸு மீனும் ஒரு வாலும் ஒரு தலையும் தான் போட்டேன். இப்போ வந்து நல்லா உரக்க குழம்பு கொதிக்குதுங்க. கொதித்ததும் அப்படியே நம்ம தூக்கி பக்கத்தில் வச்சிடலாங்க. இது கேஸில் செய்கிறீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த தலை பார்த்திங்கன்னா மேலே உள்ள தோலெல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு. ஆனால் தலை உடையலை பாருங்கள். முரட்டு தலைங்க. செம்ம வாசனை வருது குழம்பு. இப்போ வந்து இதை இறக்கி வச்சிடலாம். நான் வேறு அந்த சட்டியை வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அடுத்தது சிக்கன் மட்டனெல்லாம் செய்யறதுக்கு வேறு அந்த கேமராக்குள்ளே அடங்க மாட்டேங்குதுங்க. கேமரா விறகடுப்பில் வேறு வீடியோ எடுக்க முடியலை. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மீனை வந்து எண்ணெய் காஞ்சதும் பொரிச்சு எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. சும்மா பொசு பொசுன்னு வடை மாதிரி கிளம்பி வந்ததுங்க. இது உயிர் மீனுங்கிறதுனால அடி பிடிக்காது. நல்லா வடை சுடுற மாதிரி தான் சுடணும். ஏன்னா இந்த மீனோட துண்டுகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால இந்த கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1, 2 போட்டு எடுக்க முடியாது. அதனால் நல்லா 1/2 லிட்ரு எண்ணெயை, இந்த சட்டி வந்து ரொம்ப பெரிய வடை சட்டிங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற அன்றைக்கி யூஸ் பண்ணுற சட்டி இது. அது கூட வந்து இந்த 1/2 லிட்ரு எண்ணெய் ஊற்றி தான் பொரிச்சு எடுத்தேன். ஆனால் 1/2 லிட்ரு எண்ணெயே இத்தனோண்டா தெரியுது பாருங்கள். நல்லா இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்பு காட்டி நல்லா பொரிஞ்சதும் எடுத்தா மீனை சட்டிலேருந்து எடுக்கிறதுல கொய்யின்னு ஒரு கூட்டம். பின்னாடி பார்த்தா மீன் எடுத்து வைக்க காலியாகுது. அடேங்கப்பா வைங்கடா, என்னை எல்லாரும் பிச்சுப்புடுவாங்க, சமைச்சு அடுப்படியிலே சாப்பிட்டியலான்னு அது வேற கெஞ்சிட்டு இருந்தேங்க. அந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பில் நெருப்பில் வச்சுருந்தோம்ல, நல்லா உரக்க கொதிஞ்சு மாங்காய் கரையில பாருங்கள். ஏன்னா அடுப்பு தகன்னு எரிய விட்டால் தான் மாங்காய் கரையும். இப்போ குழம்பும் ரெடி, மீன் வறுவல் ரெடி. அடுத்தது என்னதாங்க, நம்ம சாப்பிட்றது தான். இந்த முரட்டு பீஸை சாப்பிட்ட விஐபி வேறு யாரும் இல்லைங்க, நான் தாங்க. மீனை போடு யாராவது தூக்கிட்டு போயிட போகிறாங்க, தலையை போடுன்னு சாப்பிட்டேங்க. அம்புட்டு ருசியாக இருந்தது. இது அசால்ட்டான ஒரு சமையல் தாங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் என்னைக்காவது விருந்தினர்கள் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா நீங்களே சமைங்க. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் உரிக்கிறதுக்கு கூட்டம் நிறையா இருந்தது. அதனால் சூப்பரான சமையலுங்க. ஓகே, பாய்.